வைத்து திருவிழாவானது பெருவிழாக செய்து நமக்கு இன்று ஓரிரு நாடகமானது வைத்துள்ளார். அருமையான கூத்து. உண்மைதான். நாடகம் வைத்த நல்ல உள்ளோருக்கும் ஆண்போன பக்கம் அரசுபட்டாண்டு என்போன பக்கம் பெத்து பெருகி திருப்பதி ஆசனம் திருவண்ணாமலை கோபுரம் எப்படி வளர்கிறதோ அதுபோல் அவரவர் குடும்பம் வளர வேண்டும் என்று நமது எலிவேட்டை சேர்ந்த இன்னும் கலைவாணி கிராமிய தெருக்கூத்தி குழுவின் சார்பாகவும் இன்னும் வாதியார் ஆகிய யார் ஹரிதாஸ் பொன்னுசாமி ஐயா குழுவின் சார்பாகவும் இன்னும் முத்தான முதல் வர்க்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமானது என்ன? அருமையான நாடகம். இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமானதோ ஒரு குடும்ப சத்திரம். உண்மைதான். தாய் தந்தை வனவாசம். இந்நாடகத்திலே நான் வந்திருக்க முடியாது. என்னால் கதை சொன்னால் தெரியும். மன்னால் ராஜன் போட்டோம். என்னுடைய நாமங்கள் உரைத்தேன் அறிந்தாயா என்ன? அறியலைங்க. ஏன் அறியல? நாளைக்கு தான் அறியணும். என்னத்த? நாளைக்கு தான் கடை வெட்டு. அப்புறம் இவனை அடி கூடாதா வேண்டாமா? அடிங்க. யாரு? என்னை அடி கூடாதுங்க. அன்பா போய் ராஜாதி ராஜர்கள் எல்லாம் போற்றக்கூடிய உண்மைதான். போய் ராஜர்களுக்கெல்லாம் அதிபதியாகிய உண்மைதான். என்னுடைய பெயரானது என்னவென்று தெரியுமா? என்ன பேருங்க? அன்பா போய் 64 கலைகளும் கற்ற 64 கிழவி 64 கிழவியா? ஏய் 64 கலைகளையும் கற்ற 64 கலைகள் கத்த என்னுடைய பெயரானது என்ன? நண்பா ஓய் இந்த நாடெல்லாம் போற்றக்கூடிய என்னுடைய பெயரோ ஜெயசீல மகாராஜன் என்று அப்பா உங்க பேர் வந்து ஜெயசீலன். ராஜாதி ராஜன். ராஜா மார்ல தான்றா. ராஜா மார்த்தாண்டன். ராஜா குலத்திலகன். ராஜா வந்து புலத்துல ராஜா இது நான் சொல்ற மாதிரியே சொல்றேன். ரைட்ங்க. ராஜாதி ராஜன். ராஜா மார்த்தாண்டன். ராஜா குலத்திலகன். ராஜா குலத்திலகன். எங்கடா போய் குலத்திலகன்? ஐயோ யாங்க ராஜா குலத்திலகன். ராஜா குலகலமங்க. ராஜா குலத்திலகன். ராஜா குலத்திலகன். உண்மைதான். ரைட். ராஜா கிரீடாதிபதி. ராஜா திருட்டு கூதி. ஆறா திருட்டு கூதி. கேசாமே. ஏ அப்பா
நீங்க தாங்க சொன்னீங்க. ராஜ கிரீடாதிபதி ராஜா கிறுக்கு புடிச்சு பூதி. ராஜா கிரீடாதிபதி. கிரீடாதிபதி ஆமா. ராஜா ஸ்ரீ 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 ஏன் பைத்தியமா? ஏன்? சிரி சிரி சிரிக்கிறியா? அதல்லப்பா ஆ. ராஜா ஸ்ரீ 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 சரி சரி. சரி சரியா ஆ ராஜா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ. சரி. உங்க வீட்ல 3 நாள்ல இடிஞ்சு போயிரும் பாரு. என்ன பண்றது? இடிச்சிருவேன், நானே இடிச்சிருவேன். ராஜஸ்ரீ ரகுநாத தொண்டைமான். ராஜஸ்ரீ ரகுநாத தொண்டைமான். தொண்டுமான். உண்மைதான். சரியா. அப்பேற்பட்ட ஜெயசீலனாக நான் இருந்த போதிலும் ஆமா. என்னுடைய என்னையும் பெற்றெடுத்தாலே உங்களையும் உன் பையனை பெத்தாங்களே. ஏன் பெத்தாங்கன்னு கேக்குறியா? நம்ம அப்பா அப்படி அம்மா. ஆஹா சொல்லுங்க நண்பா. போய் என்னுடைய தாய் தந்தை பெயரை நினைத்தாலே சக்கரின் வந்து தேர்மலை எப்படி விளையுமோ அதுபோல் தித்திப்பாக இருக்கிறது. அவ்வளவு தித்திப்பியா இருக்குமா? டேய் அவ்வளவு தித்திப்பா? ஆமா. சரிங்க நண்பா. போய் என்னுடைய தாயா தந்தையா யாருன்னு தெரியுமா? தெரியலையா? வா தெரிவிக்கின்றேன். கால் தூக்கி 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 ஆடுறாரு. ஆமா. நாங்க ஜால்ரா அடிக்கட்டுமா இல்ல முட்டை உதவாங்கட்டுமா? சாட்சி என்னடா போறப்பா? ஏன்னா நீ அந்த இடத்துல உட்கார்ந்து அப்புறம் கால் தூக்கி தூக்கி அப்படி எங்கடா ஆடுற? என்னடா இந்தாடா அந்தாடியா? ரைட் ரைட். அந்த போனா அந்த ஆமா. மத்தவக்காரு உசுறு கொடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அவரு வந்து வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்காரு. ஆமா. நாங்க பாக்கல பொட்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஆமா. உனக்கு ஏன்னா அவ்வளவு தெடா வெட்டு மாதிரி உனக்கு ஆடு தெரியுமா தெரியாதாண்டா? ஆடு தெரியுமா தெரியாதா? ஆடு தெரியாது. நான் ஆடுனா இங்க ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து எவனை உட்காந்து கூத்து பாப்பா. அவரும் இப்படி தூக்கி தூக்கி பாடாங்க. ஏய் இப்போ ஒரு பந்தயம் எப்படி? இலவச ஆடு ஆடல. ஆமா. அதே மாதிரி உனக்கு உட்காந்து ஆடு தெரியுமா? உட்காந்து ஆடு தெரியுமா? உட்காந்து ஆடுறதா?
ஏன் எங்க அக்கா ஆடுறது, எங்க அக்கா புருஷன் இருக்கிறான், அவன் ஆடிக்குவான். உட்காந்து ஆடினார்ல, காலை விச்சி விச்சி, ஆமா அந்த மாதிரி நீ ஆடுவியா? ஏய் ஓய், அப்புறம் உட்காந்து எந்திரிச்சு ஆடினார். சரி, நான் உட்காந்துக்கிட்டே ஆடுவேன். எப்படி? ஆமா ஆடிட்டு என்ன தரேன் ஆடிட்டுனா வாதியார் போன் இருக்குது. ஆமா 50,000 ரூபாய் போன். அப்படி ஆடிட்டீங்கன்னா அது ஊம்பணும். ஆமா போன் ஆடிட்டா வாஜில பிடிச்சி ஊம்போடுமா? வாதியாரு 50,000 ரூபாய் செல்லு வச்சிருக்காடா, அவர் செல்லு வந்து அவர்கிட்ட இருக்குது. நீ ஆடி முடிச்சிட்டீங்கன்னா அவர் செல்லு நீ ஊம்பணும். அந்த வாத்தியார் செல்லு மட்டும் நீ ஒரு நாளைக்கு வச்சிருந்து பாரு, பைத்தியம் முடிச்சிட்டு நீ சுத்தி போயிடு. ஆடா உட்காந்து ஆடணும், உட்காந்து ஆடுறா. விருதங்க நல்லா அப்படியே அசதிது. பழக்கம் நினைக்கிறேன், அதனால பழக்கம். ஏடா ஆட சொன்னா யாரா செத்து போயிட்டாங்க? நீதானே உட்கார்ந்து சொன்ன. நந்துற ஓய் ஏய், ஒழுங்கா ஆடுனா ஆடு. ஒண்ணு விட்டா அவனை கும்பிடுவேன், இல்லைன்னா என் கால் கை ஒடிச்சிருவேன். அதனால நாங்க வந்து போயிடுறோம். ஆடு இல்லைன்னா ஆடு தெரிஞ்சு ஆடு. நீதானே உட்கார்ந்து சொன்ன. இந்த ஆடு எனக்கு பிடிக்கல, நீ ஆடாத. அவரை சொல்றபடி கேட்டு கவலை ராஜா. எப்படியா உங்கள் பெயர் இருந்தாலும் அப்பமா பேர் என்ன? என் பேர் என்ன தெரியாதா? ஜெய்சீல. நீ அல்லவா லவடா மந்திரி? ஆமா நான் லவடா மந்திரி, நீ ரவுடி மகாராஜா. நீ அல்லவாடா மந்திரி. அப்படி உண்மைதான். உங்கள் பெயர் ஜெய்சீலா இருந்தால் உங்களை சுமந்து பெற்ற அப்பா அம்மா யாருங்க? நண்பா, என்னுடைய தந்தையாரோ சிவராஜ மன்னன். தந்தையார் பெயர் சிவராஜ மன்னன். உண்மைதான். சரிங்க. இன்னும் சிவன்மலையை ஆண்டு வருகின்ற என்னுடைய தந்தையார் சிவராஜனாக இருந்தாலும் என்னுடைய தாயார் யாருன்னு தெரியுமா? யாரு? நண்பா, ஓய் அவரை நினைத்தாலே என் உள்ளமெல்லாம் தேன் போல் இனிக்கிறது. அம்மா ஆமா, எப்பேர் போட்டுங்க. இதோ என்னுடைய தாயாரோ சிவகாமி தேவி. ஆமா உண்மைதான். தாயார் பெயர் சிவகாமி. ஆமா சரிங்க. அப்படி சிவகாமியாக இருந்தாலும் சின்னஞ்சிறு வயதினிலே நான் எப்படி வளர்ந்தேன் என்று தெரியுமா? எப்படி? நண்பா, ஓய் பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரையிலே இந்த வீதியில நான் நடந்தா என் விரல் எல்லாம் மண்ணாகும் என்று வெள்ளியாலை தகடடித்து அந்த வெள்ளி தகட்டின் மீது நடவடிக்கிறார் என்னுடைய தாயார். வெள்ளியிலையா? ஆமா சரிங்க. தரையில நடந்தா என் காலெல்லாம் மண்ணாகும் என்று தங்கத்தாலே தகடடித்து அந்த தங்க தகட்டின் மீது நடவடிக்கிறார் என்னுடைய தந்தையார். தங்கத்தாலே வெள்ளியாலை நடந்த கால் இந்த கால். ஒரு பவுன் ரேட்டு 1.5 லட்சம் ரூபாய். ஆமா. தங்கத்தால் நடந்தீங்களா? தங்கத்தாலையும் வெள்ளியால மட்டும் தான் நடப்பேன். அப்படி தங்கத்தால வெளியில நடந்தீங்களே, என்ன மயிர் கூத்தாடுறீங்க?
ஆமா என்ன பண்றது? காலையில லோனு கட்டணும், என்ன பண்ணி தொலையாது? இது எக்குபிடாஸ் லோன் 4 நீயாவது 4. நான் வாரத்துக்கு 7 நாள் 9 லோன் கட்டிட்டு இருக்கிறேன். 7 நாள் 9 லோன் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா இப்படிதான் இருக்கணும். ஆமா சார். இப்படி எல்லாம் லோன் எடுக்கிறல்ல, நீ வயித்துக்கு என்ன திங்க? நான் வந்து பன்னிப்பி அதையே தின்னு பன்னிட்டி. அப்படி நண்பா, ஓய் அப்படி இருவருக்கும் நான் ஒருவனாக பிறந்தேனா? ஆமா. இல்லையப்பா. ஒண்டியா பிறந்தீங்களா? மொண்டியெல்லாம் பிறக்கல, நல்லாதான் பிறந்தேன். இல்ல ஒண்டியா பிறந்தீங்களா? நாங்க 3 பேர் பிறந்தோம். யார் யாரு? யார் யார் தெரியுமா? ஜெயசீலன், குணசீலன், சிவரஞ்சனி என்று சொல்லக்கூடிய 3 மக்கள் பிறந்தோம். அப்பா 2 பையன். ஆமா. ஒரு பொட்டு புள்ள. நாடு ஆள்வதற்கு 2 மக்கள். ஆமா உண்மைதான். ஒண்ணு வந்து ஆசைக்கு. ரைட்டுங்க. ரைட் ஓகே. நண்பா, அப்படி இருந்த போதிலும் எனக்கு திருமணமானதானது. கல்யாணம் ஆச்சா? ஆமா. சாமி என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியுது? தெரியுதுங்க. எப்படி தெரியுது? எய்ட்ஸ் வந்து கோழியா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. நோய் வந்து கோழி. உண்மையை வெளியே சொல்லக்கூடாது. ஏங்க அப்படி கல்யாணம் பண்ணீங்க? பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டி பேரு அப்படியே ஓங்கி பலான உங்க பொண்டாட்டி பேரு அப்படி. நண்பா, போய் அவரை பெயரை நினைத்து விட்டாலே எனக்கு உள்ள என்னென்னமோ பொண்ணு எங்கெல்லாம் கடிச்சு தெரியுதா? உன் பொண்டாட்டி கடிச்சிட்டு என்ன முடிச்சு கடிச்சிட்டு தெரியுதா? அவ பேர் எப்படி? அப்பேற்பட்ட பேர் என்ன? அவள் யாருன்னு தெரியுமா? யாரு? அவளை பெயரே ஆனது சொன்னால் நீயே சற்று ஆச்சரியப்படுவாய். ஏன் அவ்வளவு ஒரு இதா? ஆமா. சரிங்க. யாருன்னு தெரிவிக்கவா? தெரியலையா? ஆச்சரியமாக சொல்லுங்க. நல்ல முடிந்ததோரி முடிந்ததோரி
பாடிய பாராட்ட வைதாரிலே என் பொண்டாட்டி யாரு? கீழெல்லாம் ஆட மாட்டேன், பெஞ்சிலே தான் ஆடுவான். அடுத்தது மகாராஜி கம்பி மேல நடப்பான். அடி அப்பா. அப்பா எப்படி எப்படிங்க ஏங்க போய் ஒரு சின்ன